அதுதான் வந்து பெரிய டேஞ்சரும் கூட. இல்லை கீழே விழுறக்கோ வாய்ப்பு இருக்குது. அப்படி கீழே விழுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட் அடிபடுறது இது. வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வண்டியை பற்றி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது, வண்டி சாயறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 2-3 டைம்ஸ் நீங்கள் உங்களே வந்து ட்ரைன் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ஹைவேக்குள்ளே போங்க. ஏன்னா சில பைக் பேசிக் மாடலில் வந்து 4 கியர் கொடுப்பாங்க, சில பைக்கில் வந்து 5 கியர் கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த விஷயத்தை நீங்கள் கவனமாக நோட் பண்ணணும். பைக்கை நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். வணக்கம் இன்டர்நெட், இது உங்கள் Muni ஃபார்ம் 3J ஆட்டோ எக்ஸ்பர்ட். கியர் பைக் எப்படி ரைட் பண்ணுறது, அந்த கியர் பைக்கை அப்படி நம்ம ட்ரைவ் பண்ணி பழகும்போது பைக்கையும் கீழே போடக்கூடாது, நமக்கும் அடிப்படக்கூடாது. ஸோ இந்த 3 விஷயத்தை எப்படி வந்து சேஃபாக பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஆட்டோமொபைல் ப்ரொஃபஷனல். நம்ம சேனலில் வந்து பைக் ரிவ்யூஸ், அப்புறம் பைக்கோட அவேர்னஸ், இந்த மாதிரி பேசிக்ஸ் அப்படின்னு நிறைய வீடியோ பண்ணிட்டுருக்கோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் பைக் ஓட்டி கற்றுக்குறாங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை வந்து ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. ஸ்டே டியூன். வித்தவுட் ஃபர்தர் டிலே டேரெக்டாக சப்ஜெக்ட்குள்ளே போயிடலாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கும் அடிபடக்கூடாது, பைக்குக்கும் அடிபடக்கூடாது. இதெல்லாம் நடக்காமல் நம்ம வந்து எப்படி வந்து சேஃபாக கியர் பைக்கை ஓட்டி பழகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டுங்க ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் சொல்லிடுறாங்க. என்கிட்ட வந்து இந்த பைக் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த பைக்கை வச்சு உங்களுக்கு நான் ஒரு டெமோ காட்டுறேன். பட் உங்கள் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பைக்கை நீங்கள் சூஸ் பண்ணணும். அப்படி சூஸ் பண்ணுற பைக்கு வந்து பழைய பைக்காக இருந்தால் ரொம்ப அட்வைசபிள். நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது வந்து ஒரு 100லேருந்து 120 கேஜியில் இருக்கக்கூடிய கியர் பைக் தான். ஸோ அப்படிப்பட்ட பைக்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 100 cc 125 cc வரும் பார்த்தீங்களா, அதெல்லாமே வந்து 100லேருந்து 130 கிலோக்குள்ளே தான் இருக்கும். ஸோ ஸ்ப்ளெண்டர், ஷைனு, பிளாட்டினா, அப்புறம் CT 100 இந்த மாதிரி நிறைய பைக் சொல்கிறது இருக்குது. ஸோ அந்த மாதிரி பைக்கு தான் வந்து நீங்கள் பழகிறதுக்கு வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த பைக்கை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு சில பேசிக்ஸ் பண்ணணும். அது என்னங்கிறத பார்த்துலாம். ஸோ பைக்கை நீங்கள் எடுத்து வச்சு அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு கழட்டிடணும். ஏன்னா ஒரு பைக்கை நம்ம ரைட் பண்ணும்போது பைக்கில் டேமேஜ் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எதெல்லாம் கழட்டினா பைக்கில் வந்து டேமேஜ் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மிரர். இந்த மிரரை வந்து இந்த மாதிரி சுற்றினாலே உங்களால் கழட்ட முடியும். ஸோ இது ஒரு விஷயம் நீங்கள் கழட்டிடுங்க. அப்புறம் இண்டிகேட்டர்ஸ் வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. இங்கே ஒரு போல்ட்டு கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இந்த வீடியோவில் தெரியுதுங்களா. இந்த போல்ட்டு நீங்கள் லூஸ் பண்ணிவிட்டு இதை கழட்டி இப்படி தொங்க விட்டாலே போதும். ஸோ எதுக்கு இந்த 2 விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா, கீழே சாயுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட் அடிபடுறது இந்த மிரரும் இந்த இண்டிகேட்டர்ஸ் தான். ஸோ அதனால தான் நான் கழட்ட சொன்னது. அப்புறம் உங்கள் பைக்கில் பம்பர் இருந்தால் ரொம்ப அட்வைசபிள். பம்பர் இல்லை அப்படின்னா பம்பர் இருக்கிற மாதிரி ஒரு வண்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா கீழே விழும்போது நம்ம கால் அடிபடாமல் இருக்கிறதுக்கு இந்த பம்பர் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பம்பர் இருக்கிற மாடலாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பைக் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் உங்களை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துலாம். எல்லாருமே வந்து ஹெல்மெட் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஹெல்மெட் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஹெல்மெட் இல்லாமல் புதுசாக பைக்கை ரைட் பண்ணுறவங்க ட்ரையே பண்ணாதீங்க. 2வது செப்பல். இப்போ நான் செப்பல் போட்டிருக்கிறேன், பட் ஷூ போட்டுக்கோங்க. ஏதாவது பழைய ஷூவாக இருந்தால் ரொம்ப அட்வைசபிள், போட்டுக்கோங்க. நீங்கள் போடுற ஃபேண்ட்டு வந்து திக்கான மெட்டீரியலாக இருக்கணும். ஜீன்ஸ் ஃபேண்ட்டு பட் லூஸாக இருக்கும் பார்த்தீங்களா, உங்கள் வீட்டில் பழைய ஃபேண்ட், அந்த மாதிரி ஃபேண்ட்டை போட்டுக்கோங்க. அப்புறம் இங்கே கார்டு இருக்கும் பாருங்கள், நீ கார்டு. அந்த கார்டு உங்களால் முடிஞ்சால் வாங்கிக்கலாம். அதே மாதிரி லெக்குக்கு வந்து நீ கார்டு வாங்கிக்கலாம். எதுக்கு அப்படின்னா, இப்போ ஸ்கூட்டர் ஓட்டி நான் சேஃபாக தான் ப்ரோ பழகிருக்கிறேன், எனக்கு வந்து பெரிய பயம் இல்லை அப்படின்னு நினச்சேன்னா இந்த வீடியோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கியர் பைக் பொறுத்தளவு இந்த கிளச்சுக்கும் இந்த கியருக்கும் தான் வந்து அந்த அந்த சிங்க்ரனைசிங் சொல்லுவாங்க, அந்த சிங்க் இருக்கணும். இதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பைக் வந்து லிஃப்ட் ஆகிடும், உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ அந்த மாதிரி போகும்போது நம்ம காலை ஊனி மடைக்கிறதுக்கோ இல்லை கீழே விழுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அப்படி கீழே விழுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட் அடிபடுறது இந்த காலில் இருக்கக்கூடிய விரல், அப்புறம் இந்த முட்டி. இப்படி கீழே படுக்கிறீங்கன்னா இந்த இடம். ஸோ அதுக்கு தான் வந்து ப்ரொடெக்ஷன் சொன்னது. எதுக்கு இந்த 2 ப்ரொடெக்ஷன் உங்கள் பைக்கையும் உங்களையும் வந்து சேஃப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஏன்னா ஒரு வாட்டி கீழே விழுந்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 2 விஷயம் நடக்கும். ஒன்று உங்களுக்கு அடிப்படும், இல்லைனா பைக்கு அடிப்படும். ஒன்று உங்களுக்கு என்ன ஆகுனா, ஒன்ஸ் கால்லையோ கையிலையோ நல்லா பெரிய அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 2வது டைம் அந்த பைக்கை ஓட்டுறதுல உங்களுக்கு ஒரு ஃபியர் வரும். ஸோ அந்த ஃபியர் இருந்தால் உங்களுக்கு அந்த ரைட் பண்ணும்போது கிடைக்கிற கான்ஃபிடென்ட் வந்து ஸ்பாயில் ஆகும். ஸோ கான்ஃபிடென்ட் இல்லாத ஒரு ரைடு வந்து என்றைக்குமே வந்து அன்சேஃப் ரைடு தான். ஸோ முடிஞ்ச அளவு உங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணணும், இந்த பைக்கையும் ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்படின்னா தான் வந்து உங்களால் பீஸ்ஃபுல்லாக அந்த ரைட் பண்ணும்போது கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். தப்பு இல்லாமல் பைக்கை நீங்கள் ரைட் பண்ணி சீக்கிரமாகவே கற்றுக்க முடியும். பைக்கில் இருக்கக்கூடிய சில பேசிக்காக, அதாவது வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வண்டியை பற்றி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக் நம்ம ரைட் பண்ணி பழக போகிற பைக்கில் மொத்தம் எத்தனை கியர் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சில பைக் பேசிக் மாடலில் வந்து 4 கியர் கொடுப்பாங்க, சில பைக்கில் வந்து 5 கியர் கொடுப்பாங்க, சில பைக்கில் 6 கியர் கொடுப்பாங்க. அதை விட நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓட்டி பழக போகிற பைக்கில் கியரு ஃப்ரண்ட்டில் இருக்குமா இல்லை பேக்கில் இருக்குமா. சில இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட் கியர் போட்டு மற்றதெல்லாம் பேக்கில் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் சில வண்டியில் எல்லாமே வந்து பேக்கில் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதை நீங்கள் இந்த பைக்கோட ஓனர்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஸ்கூட்டரை பொறுத்தளவு ஆக்சிலேட்டர் கொடுத்து ஓட்டிகிட்டே இருப்போம். பட் கியர் பைக்கில் அப்படி கிடையாது, உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபஸ்ட் கியர் போட்டு செகண்ட் கியர், தேர்ட் கியர் அப்படின்ட்டு கண்டினியூவாக நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இதில் சில கியர் வந்து ஃபஸ்ட்டு அப்புறம் பேக்கு அப்படின்னு இருக்கும்போது நீங்கள்
ரைட் பண்ணும்போது இது ஃப்ரண்ட்டில் மிதிக்கணுமா பின்னாடி வரணுமாங்கிற குழப்பம் வரக்கூடாது. அப்படி குழப்பம் வரக்கூடாதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா வண்டியை நீங்கள் உட்காந்து ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கியரு, செகண்ட் கியரு, தேர்ட் கியரு, ஃபோர்த் கியரு, ஃபிஃப்த் கியரு, அந்த மாதிரி உங்கள் வண்டியில் எத்தனை கியர் இருக்கோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டு பழகிக்கணும். ஏன்னா போட்டு பழகிட்டு ஒரு 5 வாட்டி இந்த மாதிரி கிளச்சை ப்ரெஸ் பண்ணி மாற்றி பழகிக்கிறதுனால நீங்கள் ஓட்ட ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு குழப்பம் வராது. ஓகே ஃபஸ்ட் கியர்னா அப்படி பண்ணும், செகண்ட் கியர்னா அப்படி பண்ணுங்கிறது வந்துடும். இதை நீங்கள் தெரியாமல் டேரெக்டாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாற்றி போடும்போது ஸ்பீடாக போகிற வண்டி டக்குன்னு ஸ்லோ ஆகிடும். ஸ்லோ ஆகும்போது நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது, வண்டி சாயறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த விஷயத்தை நீங்கள் கவனமாக நோட் பண்ணணும். கியர் பைக்கில் நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளச்சையும் இந்த கியரையும் வந்து சிங்க் பண்ணுறது. அந்த ரெண்டையுமே வந்து ஒன்றோட ஒன்று வந்து நீங்கள் இணையிற மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா பைக்கை நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். ஏன்னா கியர் பைக்கில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து இந்த விஷயம் தான். ஸோ அந்த விஷயத்தை வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ பாருங்கள், பைக்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நல்லா ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், வீல் வந்து ஸ்பின் ஆகலை. ஏன்னா கியர் வந்து இன்னும் எங்கேஜ் ஆகலை. கியர் எங்கேஜ் ஆகாத வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்போ நான் வந்து கியரை வந்து ப்ரெஸ் பண்ண போகிறேன். கியர் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது இந்த கிளச்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் கியர் போடுறீங்க, சரிங்களா? இப்போ நீங்கள் வண்டி இது வரைக்கும் நீங்கள் வண்டி ஓட்டுறதுக்கு முன்னாடி இதை வந்து ஸ்டாப் பண்ண இடத்துலேயே வந்து நீங்கள் கற்றுக்கணும். பைக்கை நீங்கள் ஓட்டும் போது நீங்கள் கற்றுக்க வேணாம். வண்டியை நீங்கள் சென்டர் ஸ்டாண்ட் போட்டுக்கோங்க. சென்டர் ஸ்டாண்ட் போட்டு இந்த விஷயத்தை பண்ணுங்கள். இப்போ நான் வந்து கிளச்சை ரிலீஸ் பண்ணுறேன். எப்படி வந்து வீல் வந்து ஸ்பின் ஆகுதுன்னு பாருங்கள். சுத்திரா பாருங்கள், கிளச்சை வந்து நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து வீல் வந்து ஸ்பின் ஆகுது. இதே வந்து நீங்கள் கிளச்சு இப்போ நான் வந்து கிளச்சை ப்ரெஸ் பண்ணி கியரை வந்து நியூட்ரல் பண்ணியாச்சு, வீல் நம்ம சுத்தாலை. எதுக்கு இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, எல்லாருமே வந்து நம்ம இந்த கியர் பைக் ஓட்டும்போது ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம். அது என்ன மிஸ்டேக் அப்படின்னு கேளுங்க. ஃபஸ்ட் கியர் போட்ட உடனே ஆக்சிலேட்டர் கொடுத்துறது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது வண்டி ஆஃப் ஆகும், இல்லை அப்படின்னா ஃபாஸ்ட்டாக போய் எதெல்லாம் இடிச்சிடும். ஸோ ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்லிடுறேன். இந்த மாதிரி கியர் பைக்கில் வந்து கிளச் ப்ளே அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, இல்லை ஐடில் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கியரை எங்கேஜ் பண்ண உடனே வந்து கிளச்சை ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீல் வந்து ஒரு கொஞ்சம் ஸ்பீடுக்கு வந்து சுற்றும். ஸோ நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்காம இருந்தாலுமே கூட வண்டி வந்து ஸ்லோவாக மூவ் ஆகும். ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்தாமல் ஓட்டும்போது என்ன பண்ண முடியும் அப்படின்னா, உங்களால் பைக்கை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு ஸ்பீடு போனதுக்கப்புறம் நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்தாலே போதும். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் ஸ்டாண்ட் போட்டு நீங்கள் கற்றுக்கோங்க. இன்னொரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள். வண்டி வந்து இப்போ ஆன் பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம். பாருங்கள், கிளச்சை நல்லா பிடிச்சாச்சு. கிளச்சை வந்து ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுறேன். வீல் வந்து ஸ்பின் ஆகுது. ஆக்சிலேட்டர் நான் கொடுக்கல. ஸோ இதை வச்சே நீங்கள் பைக்கை நீங்கள் தாராளமாக மூவ் பண்ணலாம். ஓகேங்களா? இதுக்கு மேலே உங்களுக்கு ஸ்பீடு வேணும் அப்படின்னா மட்டும்தான் வந்து ஆக்சிலேட்டர் பண்ணோம். ஒரு ஸ்பீடு போயாச்சு, ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா செகண்ட் அதே மாதிரி. நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் பைக்கில் இருக்கக்கூடிய கியரை நீங்கள் கற்றுக்கணும். இதில் வந்து எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு வந்து கீழே, மற்றதெல்லாம் மேலே பாருங்கள். செகண்ட் கியர் ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுங்கள். இது வந்து ஒரு 30 வரைக்கும் ஓட்டலாம், நீங்கள் யூஸ் பண்ணுற வண்டியை பொறுத்து இருக்குது. அப்புறம் தேர்ட் கியர், இது ஒரு 40க்கு மேலே 30க்கு மேலே ஓட்டலாம். ஃபிஃப்த் கியர், இது டாப் கியர். வண்டியோட மேக்ஸிமம் ஸ்பீடுக்கு இந்த ஃபிஃப்த் கியர் வந்து நீங்கள் ஓட்டணும். ஸோ எந்த கியருக்கு எவ்வளோ ஸ்பீடு போகும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஆட்டோமொபைல் ப்ரொஃபஷனலாக நான் புரிஞ்சுக்கிட்டது, ஃபஸ்ட் கியர் வந்து ஒரு 20 வரைக்கும் ஓட்டுங்க. அது ஸ்போர்ட்ஸ் பைக்காக இருந்தால் 40-50 வரைக்கும்லாம் ஏறும். ஸோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ண வேணாம். ஒரு பிகினர் வந்து ஒரு 20 கிலோமீட்டர் வரைக்கும் ஃபஸ்ட் கியர், 20க்கு மேலே போகும்போது செகண்ட் கியர் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு தேர்ட் கியர், ஃபோர்த் கியர், ஃபிஃப்த் கியர் அப்படின்ட்டு கண்டினியூவாக வந்து நீங்கள் ஷிஃப்ட் பண்ணணும். ஷிஃப்ட் பண்ணும்போது நான் மறுபடியும் சொல்கிறேன், கிளச்சை எந்த காரணத்தை கொண்டும் டக்குன்னு ரிலீஸ் பண்ணக்கூடாது. கியர் பைக்கில் நீங்கள் இன்னொரு விஷயத்தை தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து இந்த கியர் பைக்கில் இருக்கக்கூடிய பிரேக்கிங் மேனேஜ்மெண்ட். எதுக்கு இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கியர் பைக்குக்கு டேரெக்டாக வந்து கற்றுக்கிறவங்க ரொம்ப கம்மி. ஆல்ரெடி வந்து அவங்க ஸ்கூட்டரோ மொப்பட்டோ வந்தால் ரைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் ஆரம்பத்துலேருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை இதில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா அதுதான் வந்து பெரிய மிஸ்டேக். என்ன மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள். ஸோ கியர்லெஸ் பைக், அதாவது ஸ்கூட்டர்ஸ் எல்லாமே வந்து இதுதான் வந்து ரியர் பிரேக்கு, அதாவது பேக் சைட் பிரேக்கு, இது ஃப்ரண்ட் பிரேக்கு. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் இந்த பைக்கை நீங்கள் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சடனாக ஃப்ரண்ட்டில் யாராவது வராங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதை ப்ரெஸ் பண்ணுவீங்க பேக் சைடுன்னு நினச்சிட்டு, இதை நீங்கள் ஃப்ரண்ட்டாக ப்ரெஸ் பண்ணுவீங்க. ஃப்ரண்ட்டுக்கு வந்து அப்ளை ஆகும், பட் பேக்கில் அப்ளை ஆகாது. பிகாஸ் இதில் இது கிளச்சுங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே கொடுக்குறது வந்து யூஸ்லெஸ், வேஸ்ட்டு. பட் இங்கே கொடுக்குற பவர் வந்து யூஸ் ஆகும். எப்படி யூஸ் ஆகும்? 100% வந்து ஃப்ரண்ட்டில் தான் வந்து அப்ளை ஆகும். ஓகே ப்ரோ, நல்லது தானே ப்ரோ, பைக் நிப்பாட்டிடலாமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுதான் வந்து பெரிய டேஞ்சரும் கூட. ஸோ நீங்கள் 100% ஃபோர்ஸ் நீங்கள் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் தரும்போது என்ன ஆகும்னா, இந்த டிஸ்க் வந்து பவர்ஃபுல்லான டிஸ்க்கு இந்த வீலை வந்து லாக் பண்ணிடும்.
நீங்கள் ஒரு போயிட்டுருக்கீங்க, சடனாக உள்ளே யாராவது வர்றாங்க, இல்லை ஒரு நாயோ வருது, அப்ளை பண்ணுறீங்க, ஃபுல் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகுனா இந்த வீல் லாக் ஆகிடுது. லாக் ஆகும்போது பைக்கு மூவ் ஆகாது, அப்படியே ஸ்கிட் ஆகி கீழே விழுந்துடும். புரியுதுங்களா? ஸோ அதனால் இந்த பிரேக் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஓகே இது வந்து ரியர், சரிங்களா, இது ஃப்ரண்ட்டு அப்படிங்கிறத உங்கள் மைண்டில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நீங்கள் ரைட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருது இதுதான் ஃப்ரண்ட்டு இதுதான் ரியர் அப்படின்ட்டு. நீங்கள் பைக்கை ஸ்டாப் பண்ணுறது பேக் சைடுக்கு மட்டும் முடிஞ்ச அளவு கொடுங்க. இல்லை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா பேக் சைடுக்கு ஒரு 70%, ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 30% கொடுத்து பைக்கை நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள். இது நீங்கள் ஒரு ஹைவேல ஓட்டும் போது இதை நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். பைக்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி ஓகே ஒரு 2-3 டைம்ஸ் நீங்கள் உங்களே வந்து ட்ரைன் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ஹைவேக்குள்ளே போங்க. அப்படின்னா தான் வந்து அந்த ஆக்சிடெண்ட்டை உங்களால் அவாய்ட் பண்ண முடியும், கண்ட்ரோலபிளாகவும் மேனேஜபிளாகவும் ஓட்ட முடியும். இப்போ நான் சொன்ன இந்த மெத்தட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரீட்லேயோ இல்லை வந்து வில்லேஜ் ரோட்லேயோ நீங்கள் ஓட்டியாச்சு. இப்போ நீங்கள் ஹைவேக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா ஹைவேக்கு போகிறதுக்கு முன்னாடி சில இம்பார்ட்டண்டான விஷயங்களை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். அது என்ன அப்படின்னா, பைக்கை ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் உங்களை கழட்டி வைக்க சொன்னோம். இந்த மிரர், இண்டிகேட்டர்ஸ் அதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து சேஃப்டிக்கு இம்பார்ட்டண்டான விஷயம். ஓகேங்க, அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ என்னென்ன சில பேசிக்கான சேஃப்டி திங்ஸ் அப்படின்னா, வண்டியில் ஏறி உட்காந்தாச்சு, நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது இந்த சைட் ஸ்டாண்டு வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத நீங்கள் கம்பல்சரி நீங்கள் செக் பண்ணணும். ஏன்னா சைட் ஸ்டாண்டால் ஓட்டுறோம், ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கணும் அப்படின்னா தட்டுச்சுன்னா வண்டி கீழே கவுந்துடும். ஸோ சைட் ஸ்டாண்டை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் உங்கள் பைக்கில் இருக்கக்கூடிய மிரர்ஸ் வந்து ப்ராப்பராக நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கணும். உங்கள் ஹைட்டுக்கு ரியர் வியூ வர மாதிரி செட் பண்ணிக்கணும். நீங்கள் பைக் ஓட்டும்போது நூல் பிடிச்ச மாதிரி ஃப்ரண்ட்டில் மட்டும் பார்த்து ஓட்டக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அஸ் அ டிரைவர் வந்து உங்கள் கண்ணு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்பயுமே வந்து அந்த 180 வீலை வந்து ஃப்ரண்ட்டு சைடு ரெண்டுமே பார்க்கணும். ஃப்ரண்ட்டுங்கிறது நீங்கள் டேரெக்டாக பார்க்குறீங்க, சைடுங்கிறது இந்த மிரர். ஸோ ஃபியூ செகண்ட்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் ரியர் மிரர்ஸையும் நீங்கள் செக் பண்ணணும். ஸோ ஃப்ரண்ட்டில் மட்டும் பார்க்காதீங்க, எப்பயுமே சைடு மிரர்ஸும் நீங்கள் பார்த்துட்டே ஓட்டுங்க. ஹாரன்ஸ் வந்து தேவையான இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணணும். முக்கியமாக நீங்கள் பிகினராக இருக்கிறீங்க, யாராவது ஒரு மாதிரியா லேன் வந்து ப்ராப்பராக சென்டராக போகாமல் அடிக்கடி வந்து சைடு ஃப்ரண்ட்டுன்னு வர்றாங்க அப்படின்னா ஹாரன் அடித்து மட்டும்தான் அவங்கள நீங்கள் பாஸ் பண்ணி போகணும். அதை என்றைக்குமே நீங்கள் மறந்துடாதீங்க. மற்ற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப க்ளோஸ்டாக வர்றாரு, நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓவர்டேக் பண்ணுறீங்கன்னா ஹெட்லைட்டை வந்து பாஸ் பண்ணி பழங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பேசிக் டிப்ஸு. இன்றைக்கி கொடுத்த இந்த வீடியோவில் டெஃபினட்டாக ஒரு பிகினருக்கு, அதாவது இந்த லைசன்ஸ் எடுத்த உடனே இல்லை லைசன்ஸ் எல்எல்ஆர் போட்டு லேர்னிங் லைசன்ஸ் போட்டு கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இந்த பேசிக் மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கும் அடிப்படாது, உங்கள் பைக்குக்கும் அடிப்படாது, நீங்கள் சேஃபாக ரைட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப குயிக்காகவும் ரைட் பண்ணலாம். ஏன்னா கீழே விழுந்தாச்சுன்னா உங்களுக்கு பயம் வந்துடும், பயம் வந்தால் ரைட் பண்ண முடியாது. ஸோ பயம் இல்லாமல் ரைட் பண்ணணும்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஆனால் சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. இது மாதிரி நம்ம சேனலில் பேசிக்ஸ் மட்டும் இல்லாமல் பைக்கோட ரிவ்யூஸ் நம்ம போட்டிருக்கிறோம். இந்த பைக்கை ஓட்டி கற்றுக்கிட்டாச்சுங்க, என்ன பைக் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல்லே வந்து அந்த பைக்கோட ரிவ்யூஸும் இருக்குது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸ்டே டியூன், ஆல்வேஸ் வியர் ஹெல்மெட் அண்ட் ரைட் சேஃப்.